சாமரகர்ண விளம்பித சூத்ரா வாமன ரூபா மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாத நமஸ்தே என்று விக்னங்களை தீர்க்கும் விநாயக பெருமானின் பொறுப்பாத கமலங்களை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே துவங்கவிருக்கிறோம். ரோனோ பிரிமலா அவர்களுடைய சலங்கை அணி விழா இங்கு நடைபெற உள்ளது. நம்முடைய சிறப்பு விருந்தினர் இந்துமதி பாண்டியன் அவர்களை குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைக்குமாறு அனுகிரக நாட்டியாலய பள்ளியின்
மாணவி சரோனா பிரபலா அவர்களின் சலங்கை விழாவிற்கு வந்திருக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் இந்துமதி பாண்டியன் அவர்களையும் மற்றும் கூட்டாளர்களாகவும் உறவினர்களாகவும் தோழிகளாகவும் வந்திருக்கும் ரசிக பெருமக்களையும் அபிநய நாட்டியாலய பள்ளியின் நிறுவனர் இயக்குனர் திருமதி அனுகிரகா நாராயணன் அவர்களின் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சலங்கை அணி விழா என்பது இந்த மாணவிக்கு மிக மிக வாழ்க்கை முக்கியமான ஒன்று என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம், அவர் எவ்வளவு பயிற்சி எடுத்திருக்கிறாரோ அவை அனைத்தையும் இந்த மேடையில் அவர் நம்மிடம் நிகழ்த்தி காட்டவிருக்கிறார். அவருடைய திறமைகளை அவரை ஊக்குவிக்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முதலாவதாக இறைவணக்கம். எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பாக விநாயகரை வழிபட்டு அதற்கு பிறகுதான் நாம் தொடங்குவோம். ஆகையால் தான் அவரை விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் என்று நாம் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதலாவதாக இறைவணக்கம் நம்முடைய இசைக்குழு வழங்கவிருக்கிறார்கள். பூதகணாதிசேவிதம் கவித்ரஜம்போ பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகரணோ நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் மற்றும் பார்வையாளர்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் வணக்கம் தெரிவிக்கும் ஒரு அஞ்சலியாகும். புஷ்பா என்றால் மலர், அஞ்சலி என்றால் மரியாதை. மரியாதையை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வே புஷ்பாஞ்சலி ஆகும். புஷ்பாஞ்சலி ராகம் நாட்டை, தாளம் ஆதி. கிடதகதத்தோடங்கத்தக்குத்தம் தீம் 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 கிடதகதித்தோடங்கம் திக்குத்தை தாம் 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 கிடதகதத்தோடங்கத்தக்குத்தாம் தீம் 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 கிடதகதித்தோடங்கம் குத்தை தாம் 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 கிடதகதத்தோடங்க தக்குத்தாம் தீம் 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 கிடதகதித்தோடங்க திக்குத்தை தாம் 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 கிடதகதத்தோடங்க தக்கு
தத்தோடகதம் தம் 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 திம் 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 தகதோடங்க தக்குத்தை தித்தி தித்தி தை தித்தரி திகிதோகஸ்தங்க திகிதக திகிதோகஸ்தங்க திகிதோகஸ்தங்க கஸ்தங்க தித்தி தித்தி தை திகிதக திகிதோகஸ்தங்க திகிதக திகிதோகஸ்தங்க திகிதோகஸ்தங்க கஸ்தங்க குட்டக்கிட்ட கிழத்தும் கத்தோதோடகதம் தோதை தோதி குத்தக்கத்தோதோடகதம் தோதை தம் தம் திங் திங் இடதகதகதோடங்க தக்குத்தா தை மூஷிகவாகனம் மோதகஸ்தா ಶ್ಯಾಮಳಕರ್ಣ ವಿಳಂಬಿತ ಸೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ ದಿಕ್ಕುತ್ತಂ ದಿಕ್ಕುತ್ತಂ ದಿಕ್ಕುತ್ತರಿದತ್ತಂ ಗುಡಗಿಡಗಿಣ ದೊಗದೋಡಗದಂ ದೋಡಗದಂ ದೋದೈ ಮೂಷಿಕವಾಗನ ಮೋದಗಗದಂ ಶ್ಯಾಮಳಕರ್ಣ ವಿಳಂಬಿತ ಸೂದ್ರಂ ಮೂಷಿಕವಾಗನ ಮೋದಗಗದಂ ಶ್ಯಾಮಳಕರ್ಣ ವಿಳಂಬಿತ ಸೂದ್ರಂ ದಿಕ್ಕುತ್ತಂ ದಿಕ್ಕುತ್ತಂ ದಿಕ್ಕುತ್ತರಿದತ್ತಂ ಗುಡಗಿಡಗಿಣ ದೊಗದೋಡಗದಂ ದೋಡಗದಂ ದೋದೈ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ ಪಾದ ನಮಸ್ತೆ ಪಾದ ನಮಸ್ತೆ ಪಾದ ನಮಸ್ತೆ அந்த அம்புப்பட்ட அந்த நபரின் பெயர் ஸ்ரவணகுமாரன். அம்பு தன் மீது பட்டவுடன் அவர் சொல்கிறார், நீங்கள் இப்படி செய்து விட்டீர்கள், என்னுடைய பெற்றோர்கள் கண் தெரியாதவர்கள், அவருக்கு நான் தண்ணி எடுத்துக்கொண்டு செல்வதற்காக நான் இங்கே வந்திருந்தேன், நீங்கள் தவறுதலாக என் மீது அம்பு எய்து விட்டீர்கள், அவர்களுக்கு நீங்களே கொண்டு தண்ணி கொடுத்து விடுங்கள் என்று அப்போதும் இறக்கும் தருவாயிலும் அவர் தண்ணீரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பெற்றோரிடம் தருமாறு கேட்டுக்கொள்கிறார். பிறகு அந்த ஸ்ரவணகுமாரன் இறந்தும் விடுகிறார். பிறகு தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவருடைய பெற்றோரை சென்று சந்திக்கும் போது தசரத மகாராஜா அவருக்கு அந்த பெற்றோர்கள் ஒரு சாபம் கொடுக்கிறார்கள். நாங்கள் எப்படி பிள்ளை இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழப்போகிறோமோ அதே போன்று நீயும் உன்னுடைய குழந்தையை பிரிந்து பல ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று சாபம் தருகிறார்கள். அப்போது இவர் என்ன நினைக்கிறார் என்றால், அதாவது நமக்கு பிள்ளை பேர் கிடையாது, இவர்களின் சாபம் மூலமாக நமக்கு பிள்ளை பிறக்கப் போகிறது என்று புரிந்து கொள்கிறார்.
பிள்ளை நம்மை விட்டு பிரிய போகிறது என்று இருந்தாலும் நமக்கு பிள்ளை பேர் இருக்கிறது என்ற சந்தோஷத்தில் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். அவருக்கு ராமபிரான் பிள்ளையாக பிறக்கிறார். அதை இப்போது தசரத கௌதமமாக நம்முடைய மாணவி ஆடவிருக்கிறார். இது 17ஆம் நூற்றாண்டு முதல் கௌதவங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது, பண்களிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போது நாம் பார்க்கவிருப்பது தசரத கௌதவம். ராகம் கமல மனோகரி, தாளம் ஆதி. தத்த கிட்ட தத்த தா கிட்ட தக்கிட்ட ராம் தத்தீம் தத்தீம் தரு தா தத்த கிட்ட தத்த ரா கிட்ட தக்கிட்ட ராம் தத்தீம் தத்தீம் தரு தா தத்த கிட்ட தத்த தா கிட்ட தக்கிட்ட ராம் தத்தீம் ததரி ததாம் தம் தத்த கிட்ட கிட்ட தகிடதாம் ததீம் ததரி ததாம் தம். தசரதன் வேட்டை ஆடவே சென்று தளராது தேடி வேட்டை எதுவுமின்றி தாளாது தாகம் கொண்டவர் விரைந்தே தடாகம் தேடி தண்ணீர் அருந்திட. தசரதன் வேட்டையாடவே சென்று தளராது தேடி வேட்டை எதுவுமின்றி தாளாது தாகம் கொண்டவர் விரைந்து தடாகம் தேடியே தண்ணீர் அருந்திட. தசரதன் வேட்டையாடவே சென்று தளராது தேடி வேட்டை எதுவுமின்றி தாளாது தாகம் கொண்டவர் விரைந்து தடாகம் தேடியே தண்ணீர் அருந்திட. ஜே கிட்ட ரன்ன கிட்ட ஜே ஜக்க தரி ஜக்க நக்க கிண்ணக்க கிணனக தாம் ரே கிட்ட ஜே கிட்ட ரன்ன கிட்ட ஜே ஜக்க தரி ஜக்க நக்க கிண்ணக்க கிணனக தாம். தந்தையும் அன்னையும் மகிழ்ந்திடவே தயவுடன் சேவை செய்யும் குமரனை தாவும் மானென அம்பெறிந்தாயே தானே வினையை தேடி கொண்டானே. தந்தையும் அன்னையும் மகிழ்ந்திடவே தயவுடன் சேவை செய்யும் குமரனை தாவும் மானன அம்பெறிந்தானே தானே வினையை தேடி கொண்டானே. தந்தையும் அன்னையும் மகிழ்ந்திடவே தயவுடன் சேவை செய்யும் குமரனை தாவும் மானன அம்பெறிந்தானே தானே வினையை தேடி கொண்டானே. கிட்டரா கிட்டரி கிட்ட திர கிட்டரா கிட்ட ரன்ன கிட்ட தகதாம் 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 தி கிட்டரா கிட்டரி கிட்ட திர கிட்டரா கிட்ட தன்ன கிட்ட தகதாம் தகதாம் தகதாம். மந்திரமெனவே குமரனின் வார்த்தை மனதை தொடவே மயங்கியே நின்றான். மாற்றனில் பெற்றோரை கண்டு கொண்டு வந்த நீரதனை தந்தவர் மிரண்டான். மந்திரம் எனவே குமரனின் வார்த்தை மனதை தொடவே மயங்கிய நின்றான். மாற்றமிழ் பெற்றோரை கண்டு கொண்டு
செல்வம் அளித்தனரே. மயங்காது மகிழ்ந்தான் வார்த்தையில் திகைத்தான், மைந்தன் வரும் ஆசையில் மூழ்கி திளைத்தான். மனதில் காட்சியை கண்ட பெற்றோரும் மாறாத சாபம் அளித்தனரே. மயங்காது மகிழ்ந்தான் வார்த்தையில் திகைத்தான், மைந்தன் வரும் ஆசையில் மூழ்கி திளைத்தான். மனதில் காட்சியை கண்ட பெற்றோரும் மாறாத சாபம் அளித்தனரே. மயங்காது மகிழ்ந்தான் வார்த்தையில் திகைத்தான், மைந்தன் வரும் ஆசையில் மூழ்கி திளைத்தான். தசரத கௌதுவம் கற்றவர் வாழ்வினில் தக்க மக்கள் செல்வம் பெறுவரே. தசரத கௌதுவம் கற்றவர் வாழ்வினில் தக்கல் மக்கள் செல்வம் பெறுவரே. தக்க தக்க தாம் திக்கி திக்கி தைரா தோதி தோதா கிட்ட தொம் கிட்ட கிட்ட தக்கி டங் டங்கி கிட்ட தக்க தக்க தாம் கிட்ட தக்க தக்க தாம் கிட்ட ரக்க தக் தக். தசரத கௌதுவம் கற்றவர் வாழ்வில் தக்க மக்கள் செல்வம் பெறுவரே. தசரத கௌதுவம் கற்றவர் வாழ்வில் தக்க மக்கள் செல்வம் பெறுவரே. மிக அருமையாக தசரத கௌதுவத்தை வழங்கிய நம்முடைய மாணவிக்கு வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் இந்துமதி பாண்டியன் அவர்களை பற்றி ஒரு சில குறிப்புகளை பார்ப்போம். இந்துமதி பாண்டியன் அவர்கள் கலாக்ஷேத்ராவில் உள்ள பாலகுருநாதன் அவர்களின் மாணவி ஆவார். பாலகுருநாதன் அவர்களிடம் முறையாக 5 ஆண்டுகள் நடனம் பயின்று இவருடைய அரங்கேற்றம் கலைமாமணி வெண்ணிராடை நிர்மலா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து கலைமாமணி தனஞ்சயன் அவர்களிடம் மேலும் 4 ஆண்டுகள் நடனம் பயின்று பின்னர் முறையாக நடனப் பள்ளி அமைத்து அதனை திறம்பட நடத்தி வருகிறார். இப்பள்ளியின் பெயர் நாட்டியாஞ்சலி தி ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் என்பதாகும். திருமதி இந்துமதி பாண்டியன் அவர்கள் பரதக்கலை மூலம் தமிழை போற்றியும் பார்ப்போர் வியக்கும் வண்ணம் நாட்டிய நிகழ்ச்சி நடத்தி வருகிறார். மேலும் இவருடைய நிகழ்ச்சியில் நட்டுவாங்கம் செய்யும் சுரேஷ் அவர்கள் இவருடைய நாட்டிய பள்ளியில் படித்தார் என்பது குறிப்பிடத்தக்க சிறப்பம்சமாகும். அதற்கு அனைவரும் பலத்த கரகோஷத்தை கட்டாயமாக தரலாம் என்று நினைக்கிறேன். தன்னிடம் பயின்றவர் அவருடன் இருந்து நிகழ்ச்சிகள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு விடயம் என்று சொன்னால் அது மிகையாகாது. திருமதி இந்துமதி பாண்டியன் அவர்கள் மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் பயிற்சி அளித்து ஏராளமான கோவில் நாட்டிய நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகளில் மாணவ மாணவிகளை பங்கேற்க வைத்து வெற்றி பெற செய்துள்ளார். மேலும் இவர் 5 பள்ளிகளில் நடன ஆசிரியையாகவும் பணியாற்றி வருகிறார். இவர் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தது நம்முடைய பாக்கியம் என்று சொன்னால் அல்லது மிகையாகாது. நன்றி. அடுத்ததாக நம்முடைய அபிநய நாட்டியாலயா பள்ளியின் நிறுவனர் இயக்குனர் குரு அனுகிரகா நாராயணன் அவர்களை பற்றி பார்ப்போம். இவருடைய தந்தையின் பெயர் நாராயணன் தொழிலதிபர், தாயார் பெயர் ராதா நாராயணன். இவருடைய குருவின் பெயர் சுமதி சுந்தர். அவரிடம் முறையாக பயின்று அரங்கேற்றம் செய்து பிறகு நாட்டியாச்சாரியா பாலச்சந்திரராஜு அவர்களிடத்தில் நட்டுவாங்கத்தின் நுட்பங்களை கற்று தேர்ந்து தன்னிடம் இருக்கும் கலை பொக்கிஷத்தை அனைவருக்கும் சென்று சேர்க்க வேண்டும் என்று அபிநய நாட்டியாலயா என்ற ஸ்தாபனத்தை நிறுவி மிக சிறப்பாக அதனை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இவர் பெற்ற பட்டங்களை பார்ப்போம். அபிநய சிரோன்மணி, யுவஸ்ரீ கலா பாரதி, நர்த்தன ஞான கீர்த்தி, நர்த்தன சுடரொளி உள்ளிட்ட பல விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார். தமிழகத்தின் பல கோவில்களில் அவருடைய மாணவிகளை நாட்டியமாட வைத்த பெருமை அவருக்கு உண்டு. சிங்கப்பூரில் சர்வதேச அளவில் அரங்கேற்றத்தையும் நிகழ்த்தி இருக்கிறார். இதற்கு பலத்த கைத்தட்டலை கட்டாயமாக தரலாம். அதேபோன்று வாஷிங்டன் மற்றும் சிகாகோவிலே சலங்கை பூஜை மற்றும் அரங்கேற்றம் நிகழ்த்திய பெருமையும் இவருக்கு உண்டு. ப்ரோ வின்னர் ஆஃப் தி மந்த் என்ற விருதையும் இவர் பெற்றிருக்கிறார். இதுபோன்று பல விருதுகளை பெற்று நிறைய மாணவ மாணவிகளை உருவாக்கி
கடவுள் இவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக அபிநய நாட்டியாலய பள்ளியின் மாணவி ஷருணா பிரிமுலா அவர்களை பற்றி பார்ப்போம். இவருடைய தந்தையின் பெயர் சுந்தரேஷ பெருமாள், தாயார் பெயர் சோபனா பிரியதர்ஷினி. இவர் படிக்கும்போது பிழை இல்லாமல் வேகமாக படிப்பதில் வல்லவர். அது இவருடைய சிறப்பு தனித்தன்மை. இவர் விசைப்பலகை அதாவது கீபோர்டும் நன்றாக வாசிப்பார். சதுரங்க போட்டியிலும் நன்றாக போட்டியில் பங்கேற்று பரிசுகளை பெற்றிருக்கிறார். நன்றாக ஆடக்கூடியவர். இவர் எம்ப்ராய்டரி அதிலும் மிகவும் சிறந்தவர். அந்த கலையில் மிக சிறந்தவர். இவர் தனது 6ஆம் வயதில் குரு ஸ்ரீமதி அனுகிரகா நாராயணன் அவர்களிடம் பயிற்சியை தொடங்கியிருக்கிறார். இம்மாணவி இவருடைய நிகழ்ச்சிகளை திருவீதி அம்மன் கோவில், அஷ்டலட்சுமி கோவில் போன்ற கோவில்களிலும், மியூசிக் அகாடமி, ஸ்ரீ அபினவ தீர்த்த சபா, டிஜி வைஷ்ணவ ஆடிட்டோரியம் போன்ற பல முன்னணி சபைகளில் நிகழ்ச்சியை வழங்கியுள்ளார். இவர் பிரிட்ஜ் அகாடமியால் நடத்தப்படும் தேர்வில் 3ஆம் கிரேடில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இவருடைய குருவின் சரியான பயிற்சி மூலமாக இன்று சலங்கை பூஜை வரை அவர் உயர்ந்திருக்கிறார் என்றால் அது அந்த மாணவியின் ஈடுபாடும் குரு அவர்கள் மீது காட்டிய ஈடுபாடும் தான் காரணம் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. அவருடைய எதிர்காலத்தில் இந்த மாணவிக்கு கடவுள் அனைத்து பரிபூர்ணமான அனுகிரகங்களையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இப்போது நம்முடைய இசைக்குழுவினரை பற்றி பார்ப்போம். பாடகர் ராகவேந்திரா கார்த்திகேயன், மிக அருமையாக பாடி நம் அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அடுத்ததாக மிருதங்கம் சுரேஷ் கோவிந்தராஜ் அவர்கள். இவருடைய வாத்தியம் நந்தி பெருமானின் கையில் இருக்கும் ஒரு வாத்தியம். அப்படிப்பட்ட ஒரு வாத்தியத்தை அவருடைய முதன்மை துறையாக எடுத்து அதில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார். இவர் வாத்திய விசாரதா என்ற பட்டத்தையும் பெற்றிருக்கிறார். அடுத்ததாக நம்முடைய வயலின் வைப்பு கணேஷ் அவர்கள். இவரும் வாத்திய விசாரதா பட்டத்தை பெற்றவர். தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரியில் பயின்றவர். சுரேஷ் அவர்கள் மிருதங்கம் அவரும் தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரியில் பயின்றவர். அடுத்ததாக புல்லாங்குழல் இசை வித்தகர் எம்என் வித்யவாணி அவர்கள். இவரும் தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரியின் மாணவர். மிக அருமையாக வாசித்து நம் அனைவரையும் மெய் சிலிர்க்க வைத்தார் என்று சொன்னால் மிகையாகாது. சிறப்பு இசை கலைஞர் நம்முடைய ஜெயகாந்தன் அவர்களுக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்களை தரலாம். காரணம் என்னவென்றால் அனைத்து கருவிகளையும் வாசிக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய ஒரு நபர். அந்த பேட் என்று சொல்கிறோம் இல்லையா, அதனை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்போது பயன்படுத்த வேண்டும், அந்த சங்கின் அந்த சத்தம் எவ்வளவு எப்படி கேட்க வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு அதனை சரியாக கொடுக்கும் ஒரு கலை என்பது ஒரு சாதாரண கலை கிடையாது. அனைத்தையும் சரியான வகையில் பயன்படுத்தி நம் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். காம்பேரி அடியன் ராகவேந்திரன். ரகுராமம் பவ்ய சுகுணாராமம் பாவயாமி ரகுராமம் பவ்ய சுகுணாராமம் பாவயாமி ரகுராமம் பவ்ய சுகுணாராமம் யாமி ரகுராமம் பவ்ய சுகுணாராமம் பாவயாமி ரகுராமம். பாவுக விதரண பர அபாங்கலீலாலசிதம் பாங்க விதரண பராக் அபாங்கலீலாலசிதம் சரீக்கு சரே மபதவத நிசனித நித பமகரி வத சரி மகரி மபதவம
சத சத கரி நித மகரி சத பாவயாமி ரகுராமம் தினகரான்வயத்திலகம் திவ்யகதிசுத்த சவனா தினகரான்வயத்திலகம் திவ்யகதிசுத்த சவன வனரகித சுபகுமுக வதமகல்யாபவனம் வனரகித சுபகுமுக வதமகல்யாபவனம் அனகணீஷ சாபபங்கம் ஜனகசுதா பிராணேஷம் அனகணீஷ சாபபங்கம் ஜனகசுதா பிராணேஷம் கனகுபித பிரிபுராம கர்வகரமித சகேதம் கணகுபித பிரிபுராம கர்வகரமித சகேதம் மகசானி ரிகமனிதம கரி கம பகரி சரி கமனி தனி பதனி நிதனி சரி கமகசனி கரி சத நிசத சத கரி நித மகரி சத பாவயாமி ரகுராமம் விகத அபிஷேக மத விபிநகத மார்ய பச்ச விகத அபிஷேக மத விபிநகத மார்ய பச்ச சகித சித சௌமித்ரி சாந்ததமசீலம் சகித சித சௌமித்ரி சாந்ததமசீலம் குகநிலயகதம் சித்ரம் உதகத பரதத குகநிலயகதம் சித்ரம் உதகத பரதத மகிதரத்னமய பாதுகம் மதன சுந்தராகம் மகிதரத்னமய பாதுகம் மதன சுந்தராகம் நிசகம பகம பரிச விசரி நிசப தபகரி நிசகம பகம பனி சம நிசகரி சனி தப நிசகரி சத நிசத சத கரி நித மகரி சத பாவயாமி ரகுராமம் விததுண்டகாரண்யக கதவிராததலனம் விததுண்டகாரண்யக கதவிராததலனம் சுஜனித கடஜத பமித வைஷ்ணவாஸ்ரம் பதகவர ஜடாயுனுதம் பஞ்சவடி விகிதவாசம் பதகவர ஜடாயுனுதம் பஞ்சவடி விகிதவாசம் அதிகோர சூர்பனக வஜனாகத கராதிகவங்கம் பதரி கரி சத சரிக பத சாத பகரி சரி கபக கரி சரி கரி சரி சரி கரி கபக பத பக சரி சத 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 கரி
सुजन विमद दासाय विदजन गजान वेषणं कनक मृग रूपधर कलमारीच सुजन विमद दासाय विदजन गजान वेषणं अनग पंपातीरसंक आंजनेयन भोमणि अनग पंपातीरसंक आंजनेयन भोमणि धनुज संज्ञ हरं वाली धनुज संज्ञ हरं वाली तनुतलन सरि मा गरि सरि मा प मनि द प मा गरि सरि मा गरि सरि मा प मनि द सा नि र ब प म गरि सरि म प नि द म प द गरि द द गरि नि द म गरि द द रघुराम वनगौतम सकित वायुजोनु कराचित वनगौतम सकित वायुजोनु कराचित भानुषद भास्वर भव्यरत्न तेन पुनराणीत न्यून चूडामणि दर्शनं तेन पुनराणीत न्यून चूडामणि दर्शनं श्रीनिधिं उदति तीर शिदविभीषणमिदं गं मगरि सरि ग पद साद मगरि ग मगरि सरि गम प दव सानि रव मग मरि गम म ग मरि ग स गम पद सानि द गरि सद सद गरि नि द मगरि सद रघुरामं कलितवरसेदु बन्धं कलमानीस पिसीदजन दलनमुद दशखण्ड ज्वलनं जनकसुत सहितयाद सागेदं विलसित पट्टाभिषेकं विश्वपालं विलसित पट्टाभिषेकं विश्वपालं पद्मनाभम् இறுதியிலும் இது போன்று நீங்கள் கைதட்டி ரசிகர்கள் எங்களை உற்சாகப்படுத்தும் போது நாங்கள் இன்னும் சந்தோஷமாக எங்களால் வாசிக்க முடியும். உங்களுடைய கைத்தட்டல் எவ்வளவு முக்கியம் என்பதற்கு ஒரு சிறிய பதிவை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் திருவாரூரை ராஜரத்னம் பிள்ளை நாதசுர வித்வான் அவர்களை பற்றி தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு முறை அவருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு உயரிய விருது வழங்கப்படுகிறது. அந்த விருதை பெற்றுக்கொண்ட பிறகு பத்திரிகையாளர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள்,
நீங்கள் இதுவரை பெற்ற விருதுகளில் மிக சிறந்த விருது என்று கேட்டால் நீங்கள் எதை சொல்வீர்கள் என்று ராஜரத்னம் பிள்ளை அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். பத்திரிகையாளர்களுக்கு அதாவது இப்போது வழங்கிய அந்த விருதை பற்றி ஏதாவது சொல்வார் என்ற எதிர்பார்ப்புடன் அப்படி கேட்கிறார்கள். ஆனால் அவர் சொன்ன விடயம் என்னவென்றால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்கிறார். அவர் சொன்னது என்னவென்றால், அப்போதெல்லாம் திருமண நிகழ்ச்சிகளில் நாதஸ்வரம் தவுள் வாசித்துக் கொண்டே செல்வார்கள். அதாவது மணமகன் காரில் சென்று கொண்டிருக்கும் போது வாசித்துக் கொண்டு செல்வார்கள். அதுபோன்று சென்று கொண்டிருக்கும் போது ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் நாதஸ்வரம் வாசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காருக்கு பக்கத்தில் வலதுபுறமும் இடதுபுறமும் தலையில் விளக்கை சுமந்தபடி செல்வார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படி விளக்கை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்த ஒரு நபர் ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் வாசித்த ஒரு பிருகா என்று சொல்வார்கள். அதனை மிக அருமையாக வாசிக்கும் போது அந்த ரசிகர் என்ன செய்தார் என்றால், தலையில் வைத்திருந்த அந்த விளக்கை தூக்கி போட்டுவிட்டு பலே என்று சொன்னாராம். அதை பார்த்துவிட்டு அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. யாருக்கு? ராஜரத்னம் பிள்ளை அவர்களுக்கு. பத்திரிகையாளர்களிடம் இதை பற்றி அவர் பகிர்ந்து கொள்கிறார். எனக்கு மிகப்பெரிய விருது என்று சொன்னால் ரசிகரின் கைத்தட்டல் மட்டும்தான். அவர் தலையில் இருந்து விளக்கை கூட தூக்கி போட்டுவிட்டு பலே என்று சொன்னார். அவருக்கு என்ன செய்கிறோம் என்று கூட தெரியவில்லை. அதுபோன்று நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது நீங்கள் உங்களையும் மறந்து கைதட்டி உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் போதுதான் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகையால் அனைவரும் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் உங்களுடைய பலத்த கரகோஷத்தை கொடுத்து அனைவரையும் ஊக்குவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது ஜதீஸ்வரம். பின்பு ஸ்வரங்களாக பாடப்படும் பல்லவிக்கு விந்யாசங்கள் செய்வதால் இதற்கு ஜதிஸ்வரம் என்று பெயர். இது பல ராகங்களிலும் தாளங்களிலும் கையாளப்பட்டு வருகிறது. சில சௌக்க காலத்திலும் சில பாடல்கள் மத்தியம காலத்திலும் பாடி ஆடப்படும். ஜதிஸ்வரம் ராகம் ராகமாலிகா, தாளம் மிஸ்ர சாப்பு. பதனி தப மக மபதனி சா நித திச நித பதனி தப மக மபதனி சா நித திச நித பதனி தப மக கிட்டத்தோ தஜம் தகுந்தரி குந்தரி ரக்கஜம் ரக்குந்தரி குந்தரி தஜம் ரக்கஜம் கடகதரி கிடதோம் தஜம் கடகதரி கிடதோம் தஜம் கடகதரி கிடதோம் சா நித திச நித பதனி தப மக மபதனி சா நித திச நித பதனி தப மக மபதனி சா பதனி தப மக மபதனி சா நித திச நித பதனி விகரினே தப மக மபதனி சா நித திச நித பதனி தப மக மபதனி சா நித திச பதனி தப மக மபதனி சா நித திச நித பதனி தப மக மபதனி சா நித திச நித பதனி தப மக மபதனி சா நித திச பதனி விகரினே தப மக மபதனி சா நித பதனி
பதனி தப மக மபதனி நிசரி சனி பதனி தப மக மபதனி தப மகரி கமத மகரி ரசனி தப ரி கம பதப தப மகரி கமத மகரி ரசனி தப ரி கம பதப பசனி ரி மகரி சப தப ரி தப தம கரி கம பதப சா சதி சனி சதா சானி சதா வம பதனி வம பக மப மபனி சதி சனி சதா சானி சதா வம பதனி வம பக மப மபனி சக மரி சனி சதா சனி சதி சானி கதி நிசா சரி சனி தபதனி தப மக மபதனி சரி சரி கரி சனி தனி ரி நி த மக மத மகரி சரி க மத நி கரி சனி தனி ரி நி த மக மத மகரி சரி க மத நி சரி கரி நி ரி நி த மத நி ரி சானி த மகரி க மத நி ச நி சரி சானி தபதனி தப மக மபதனி நி சரி நி தனி சனி தபரி மபனி தம பத மகரி பம பனி சரி நி தனி சனி தபரி மபனி தம பத மகரி பம பரி மகரி மபனி மபனி சரி நி தப மகரி சரி மபனி சன் நி சரி சனி தபதனி தப மக மபதனி சனி சரி சனி தபதனி ரி கரி நி தப மக மபதனி சோ நி சரி சனி தபதனி தப மக மபதனி ச நிகழ்ச்சியின் அடுத்ததாக சப்தம். நிகழ்ச்சியில் இந்த உருப்படியில் தான், அதாவது சப்தத்தில் தான் முதலாக அபிநயத்தை அறிமுகப்படுத்துவார். சொற்கட்டுகளும் கவிதைகளும் மாறி மாறி அமைக்கப்பட்ட இசை வடிவம் இது. இதில் கருத்துக்கள் பலவித அபிநயங்கள் மூலம் மக்களுக்கு விளக்கப்படும். பெரும்பாலும் இது காம்போதி ராகத்திலும் சாப்பு தாளத்திலும் பாடப்படும். சப்தம், ராகம் ராகமாலிகா, தாளம் மிஸ்ர சாப்.
ததையத்தையும் தத்தத்த ததையத்தையும் தத்தத்த தளங்குதும் ததிங்கினதும் தத்தனதம் தனத ஜோணு ஜோணும் திமிதத்தோம் தனகிண திமி திமி கிட்ட ததையத்தையும் தத்தத்த ஈசனிடம் அமர்நாயகி பரந்தாமன் மகிழ்வில் சோதரி உன்னை பாடியாடிட்ட பரமநிலை வர ஆசித்த நாராயணி ஈசனிடம் அமர்நாயகி பரந்தாமன் எழில் சோதரி உன்னை பாடியாடிட பரமநிலை வர ஆசித்த நாராயணி ஈசனிடம் அமர்நாயகி பரந்தாமன் மகிழ்வில் சோதரி உன்னை பாடியாடிட பரமநிலை வர ஆசித்த நாராயணி ஈசனிடம் அமர்நாயகி பரந்தாமன் எழில்மணி சோதரி உன்னை பாடியாடிட பரமநிலை வர ஆசித்த நாராயணி ஆசித்த நாராயணி ஆசித்த நாராயணி தளங்குதும் ததிகிணதும் தாகிணும் தவி ததகிணும் தவி தாகிணும் தவி தீக்கிணும் அலைகளாடிடும் கடலில் தாமரை தமர்ந்திட்ட வாணினி ஆடும் பாதம் வீடாயாகிய வித்தகி காடி நதகி அலைகளாடிடும் கடலில் தாமரை மீதமர்ந்திட்ட வாணினி பாடும் பாதம் வீடாயாகிய வித்தகி காடி நதகி அலைகளாடிடும் கடலில் தாமரை மீதமர்ந்திட்ட வாணினி ஆடும் பாதம் வீடாயாகிய வித்தகி காடி நர்த்தகி அலைகளாடிடும் கடலில் தாமரை மீதமர்ந்திட்ட வாணினி ஆடும் பாதம் வீடாயாகிய வித்தகி காடி நர்த்தகி வித்தகி காடி நர்த்தகி வித்தகி காடி நர்த்தகி
தட்சிணாமூர்த்தி ரூபிணி வான்மழை இல்லாது பயிர்கள் உண்டாகுமா உயிர் வாழுமா குருவின் அருள் இன்றி எதுதான் சாத்தியம் தட்சிணாமூர்த்தி ரூபிணி வான்மழை இல்லாது பயிர்கள் உண்டாகுமோ உயிர் வாழுமோ குருவின் அருள் இன்றி எதுதான் சாத்தியம் தட்சிணாமூர்த்தி ரூபிணி தட்சிணாமூர்த்தி ரூபிணி தட்சிணாமூர்த்தி ரூபிணி தளங்குதும் ததுங்கினதும் கமலத்தில் உன்னை ஏந்தியே பூஜித்தேன் பரமேஸ்வரி என்னை உந்தன் பிள்ளையாயிற்று ஆதரி நாராயணி புள்ள கமலத்தில் உன்னை ஏந்தியே பூஜித்தேன் பரமேஸ்வரி என்னை உந்தன் பிள்ளையாயிற்று ஆதரி நாராயணி உள்ள கமலத்தில் உன்னை ஏந்திய பூஜித்தேன் பரமேஸ்வரி என்னை உந்தன் பிள்ளையாயிற்று ஆதரி நாராயணி உள்ள கமலத்தில் உன்னை ஏந்திய பூஜித்தேன் பரமேஸ்வரி என்னை உந்தன் பிள்ளையாயிற்று ஆதரி நாராயணி ஆதரி நாராயணி ஆதரி நாராயணி ஆதரி நாராயணி தளங்குதும் ததுங்கினதும் தக்கிணம் தகுந்தரிகிட தகதகதின்னம் தகுந்தரிகிட தகதின் தின்னம் கிடதுகிடைகிடதும் 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 ததயா தெய்த
அடுத்ததாக போ சம்போ என்கிற பாடலுக்கு நம்முடைய மாணவி நடனமாட இருக்கிறார். ராகம் ரேவதி, தாளம் ஆதி. ஆங்கிகம் புவனம் யஸ்ய வாச்சிகம் சர்வவான்மயம் ஆகார்யாம் சந்திரதாராதி தம் நமக சாத்விகம் சிவம் 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 ஓம் வைரருத்ராய மகாருத்ராய காலருத்ராய வீரருத்ராய ருத்ரருத்ராய கோரருத்ராய அண்டருத்ராய பிரம்மாண்டருத்ராய தண்டருத்ராய பவருத்ராய தீபருத்ராய மகாதளருத்ராய பாதாதளருத்ராய நமோ நமக. தா ரி ரம் நம் ரா தி ரும் நம் தா தி ரும் நம் தத் தொம் நம் தத் தொம் நம் தத் தஜம் தத் கிட்ட கொம் தத் தஜம் தத் கிட்ட கொம் தஜம் தத் கிட்ட கொம் 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 शंभो शिव शंभो स्वयंभो 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 गंगाधर शंकर करुणाकर मम भवसागर गंगाधर शंकर करुणाकर मम भवसागर शंभो शिव शंभो स्वयंभो शंभो शिव शंभो स्वयंभो निर्गुण पर ब्रह्म स्वरूप गम गम भूत प्रपंच रहित निर्गुण पर ब्रह्म स्वरूप गम गम भूत प्रपंच रहित निज गुग निगित निदानगनंता निज गुग निगित
ಶಿವಶಂಭೋ ಸ್ವಯಂಭೋ ಶಂಭೋ ಶಿವಶಂಭೋ ಸ್ವಯಂಭೋ ದಿಮಿದ ದಿಮಿದ ದಿಮಿ ದಿಮಿ ಗಿಡ ಗಿಡದು ತೊಂ ತೊಂ ಗಿಡದ ಗದರಿ ಗಿಡ ಗಿಡದು ದಿಮಿದ ದಿಮಿದ ದಿಮಿ ದಿಮಿ ಗಿಡ ಗಿಡದು ತೊಂ ತೊಂ ಗಿಡದ ಗದರಿ ಗಿಡ ಗಿಡದು ಮದಂಗ ಮುನಿ ಬರವಂತಿದ ಈಶಾ ಸರ್ವ ದಿಗಂಬರ ದೇಶಿದ ವೇಷ ನಿತ್ಯ ನಿರಂಜನ ನಿತ್ಯ ನಡೆಶ ಈಶ ಬೇಷ ದಿಮಿದ ದಿಮಿದ ದಿಮಿ ದಿಮಿ ಗಿಡ ಗಿಡದು ತೊಂ ತೊಂ ಗಿಡದ ಗದರಿ ಗಿಡ ಗಿಡದು ಮದಂಗ ಮುನಿ ಬರವಂತಿದ ಈಶ ಸರ್ವ ದಿಗಂಬರ ವೇಷಿದ ವೇಷ ನಿತ್ಯ ನಿರಂಜನ ನಿತ್ಯ ನಡೆಶ ಈಶ ಬೇಷ ಶಂಭೋ ಶಿವಶಂಭೋ ಸ್ವಯಂಭೋ ಶಂಭೋ ಶಿವಶಂಭೋ ಸ್ವಯಂಭೋ ಶಿವಶಂಭೋ ಸ್ವಯಂಭೋ ಶಿವಶಂಭೋ ಸ್ವಯಂಭೋ ಶಿವಶಂಭೋ ಸ್ವಯಂಭೋ ಶಂಭೋ ಮಗದೇವ ಶಂಭೋ ಮಗದೇವ ಶಂಭೋ அலாரிப்பு. பாரதியார் அவர்கள் விசையுறும் பந்தினை போன்று செல்லும் உடல் கேட்டேன் என்று பராசக்தியை பிரார்த்தித்துக் கொள்கிறார். அதாவது உடல் ஆரோக்கியம் என்பது எவ்வளவு முக்கியம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரதநாட்டிய கலைஞர்கள் கற்கும் நடனத்தின் முதல் அசைவு அலாரிப்பு. இது கடவுள், குரு மற்றும் காண்போரை வணங்கும் பொருட்டு இதை செய்கின்றனர். நட்டுவானர் துணை கொண்டு இவ்வசைவு செய்யப்படும். இது நடன கலைஞரின் உடலை இலகுவாக்கிறது, உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கும் அனைத்து நரம்புகளும் புத்துணர்ச்சி அடைகின்றன. இதனால் நாம் எந்த ஒரு வேலை செய்தாலும் முழுமையான கவனத்துடன் ஈடுபாட்டுடன் நம்மால் செய்ய முடியும். அலாரிப்பு மூலம் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதால் மனம் சுலபமாக ஒருமுகப்படுகிறது. செய்யும் செயல் அனைத்திலும் வெற்றியும் கிடைக்கிறது. மொத்தத்தில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது. நம்முடைய உடல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதாவது மனம் புத்தி என்று சொல்வார்கள். நம்முடைய மனதில் நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என அனைத்தும் வரும். ஆனால் அவை அனைத்திற்கும் நம் முக்கியத்துவம் கொடுத்து விடக்கூடாது. நம்முடைய புத்தியை பயன்படுத்தி எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை புரிந்து நாம் செய்ய வேண்டும். இந்த அலாரிப்பு என்பது விளையாட்டுத் துறையில் வார்ம் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோன்று உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கும் அனைத்து உடல் பாகங்களையும் ஒரு புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்துவதுதான் இந்த அலாரிப்பு. இந்த அலாரிப்பை நிகழ்த்த வருகிறார் நம்முடைய மாணவி. அதாவது இவர் இந்த அலாரிப்பை சொல்லி காட்டவிருக்கிறார். தாம் கிட்டத்தக்கது தெய்யும் தலாங்கு தொம் ததி கிட்டத்தம் தாம் தித் தாம் கிட்டத்தக்க தத் கிட்டத்தக்க தாம் தித் தாம் கிட்டத்தக்க தத் கிட்டத்தக்க தாம் தித் தாம் தத்தை தாம் தித் தாம் தத்தை தாம் தித் தாம் தத்தை தாம் தித்தாம் 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 தாம் தித்தாம் தத்தை தாம் தித்தாம் தத்தை தாம் தித்தாம் தத்தை தாம் தத்தை கிட்டத்தக்க தாம் தித்தாம் கிட்டத்தக்க தத்தை கிட்டத்தக்க தாம் தித்தாம் கிட்டத்தக்க தத்தை கிட்டத்தக்க தாம் தித்தாம்
தக ததிக்கிட தக திக்கு ததிக்கிட தொம் தாம் திருக்கு தக 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 தலாங்கு தொம் ததிக்கிட தொம் தா தெய் தெய்யும் தத்தாம் கிட தக திக் தெய் தெய்யும் தத்தாம் கிட தக தாம் நயன தியாக பிரஜாதி வினுதமய ரூபமுலகு மங்களம் மங்களம் पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरदाय च भजतां कल्पवृक्षाय नमः சிறப்பு விருந்தினர் இந்துமதி பாண்டியன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து அனுகிரகா மேம்க்கு. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குழந்தை ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணாங்க. எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கும்போது நல்லா தெரியுது. ட்ரெஸ்ஸிங்லேருந்து மேக்கப்லேருந்து குழந்த நல்லா பண்ணாங்க. நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. பக்கவாதிய கலைஞர்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பாராட்டு கொடுத்துடணும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த குழந்தையும் வந்து அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அவங்க நல்ல இது கொடுத்தாங்க. குழந்தை ரொம்ப நல்லா பண்ணா. ஃபஸ்ட்டு அப்புறம் மேமுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா மேம் வந்து அப்படியே ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து அங்கேருந்தே பாவனை சொல்லி கொடுக்குறாங்க. இப்படிமா அப்படிமான்றாங்க. அந்த குழந்தை அவங்கள பார்க்குறாங்களோ இல்லையோ அவங்க வந்து விட்டு அவங்களும் ஆடிடுவாங்க போல். ஆனால் அவங்க டான்ஸை நாங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறோம். அடுத்த சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் எக்ஸலண்ட்டாக இருந்தது. எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சுரேஷ் அவர்களையும் ஓரிரு வார்த்தைகள் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நிகழ்வும் வந்து ஒவ்வொரு அனுபவங்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா என்னோட குரு அவங்களோட பக்கத்தில் ஒரு உட்காந்துருக்க வாய்ப்பு, ஒன்றா நிகழ்ச்சிக்கு வர வாய்ப்பு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக எப்பவும் வந்து அக்கா வருவாங்க நிகழ்ச்சிக்கு, அக்காவோட வந்ததுன்றது அதுக்கு இந்த நிகழ்வுக்கு எங்களை அழைச்ச அந்த குருவுக்கு அனுகிரகா மேம்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நடராஜ பெருமானுக்கு, அதாவது நாட்டியத்தில் நம்ம பல காலம் நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதற்கான அந்தஸ்தையும் அங்கீகாரையும் கொடுத்த இறைவனுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என் டீச்சரோட சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது, ஃப்ளோ நல்லா ஆடினாங்க சரணா இந்த பொண்ணை. இன்றைக்கி அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, மாதா பிதா குரு தெய்வம், அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு வந்து இன்றைக்கி ஒரு கம்பைன் ப்ரோக்ராமாக இல்லாமல் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் மேடம், கொஞ்சம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமான்னு எங்கள் வீட்டில் கேட்குறாங்க, இதை பண்ணணுமான்னு சொல்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு தனி நிகழ்வாக, ஒரு தனிநபர் நடனம் இன்றைக்கி கிடையாது, அப்படி ஒரு நிகழ்வாக அதை கொண்டு வந்த அவங்களுக்கு, அந்த குடும்பத்தாருக்கு முதல் நன்றி. இன்னொன்று, அந்த குழந்தை சிங்கிளாக ஒரு டான்ஸ் கிளாஸை கூட என் ஃப்ரெண்டோட ஆடிக்கிறேன், எங்கள் டீமோட ஆடிக்கிறேன்னு இல்லாமல் இண்டிவிஜுவலாக அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு மன தைரியம் வேணும். அதை முதல்ல அந்த குழந்தையும் பாராட்டணும்.
அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அடவுகளை பேசிக் அடவுகளை கற்றுக்கிட்டு முதல்ல பண்ணுற அந்த சலங்க பூஜையில் உத்தராங்கம் பூர்வாங்கம் அப்படின்னு சொல்லப்படுற முன்பாதி பின்பாதி நடன உருப்படிகள் தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்தது ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா, அலாரிப்பு அப்படின்ற ஒரு நடன உருப்படி, இது முதல் நடன உருப்படியில் அந்த அலாரிப்பை எப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசன்ட் பண்ணுவாங்க அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி. அது 1ஆம் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், அந்த 3 காலங்கள்லையும் ஆடி அதை ஜதியோட நிறைவு செய்கிற ஒரு உருப்படி. இதை தாளம் போட்டு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே தான் நான் பார்த்துருக்கேன் இந்த ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒன்று கற்றுக்கலாம்னா அந்த குழந்தைக்கு தாள நிர்ணயம் வந்ததுக்கப்புறம் தான் காலில் சலங்கையை கொடுத்து சலங்கை பூஜை நிகழ்வே நடக்கும். அதை அவங்க ப்ரூவ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டான்ஸ்லேயும் ப்ரூவ் பண்ணிவிட்டு இந்த குழந்தை அதை சொல்லுவாங்க அப்படின்னு எங்களுக்கு அதை காட்டியிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம், புது முயற்சி. இதை வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய அலாரிப்புகளில் பார்க்கும்போது ஆடிட்டு நடுவில் தாளம் போட்டுட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி காட்டிட்டு கண்டினியூ பண்ணுவாங்க. இவங்க உட்காந்தே அதை சொன்னாங்க, நல்லா சொன்னம்மா தைரியமாக. இன்னொன்று அந்த பாப்பாவுக்கு இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட் தானே, அதனால் தாளத்தை என்ன சொல்கிறேன்னா அந்த ஒரு இடையில விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி நமக்கு ஒரு நர்வஸ் ஆகிடும். அப்படி இல்லாமல் அது போய்கிட்டே இருக்கும்போது எடுத்து கொடுக்க பிடிச்சிக்கிட்டே வந்துட்டான். பார்த்தோன்னே அந்த ஒரு விஷயம் அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது இந்த நாட்டியத்தில் அப்படின்றது தெரிஞ்சுது. ரொம்ப மென்மையாகவும் அவங்களோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப கிரேஸ் சாஃப்டாக ரொம்ப நல்லா அந்த ப்ரெசன்டேஷன் வியூ அவங்களுக்கு என்ன வருமோ அதை கரெக்டாக அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்கள ரொம்ப ஹார்டாக பிரயோகப்படுத்த மாதிரி அந்த குழந்தைக்கான ப்ரெசன்டேஷன், அதாவது அது எப்படி அதை ப்ரெசன்ட் பண்ணுறது, அவளுக்கு எதெல்லாம் அழகாக வருமோ அதை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸு சொன்ன மாதிரி நல்ல காஸ்டியூம், நல்ல மேக்கப், ஒரு அளவான அரங்கம், ஒரு அமைதியான ஒரு ஆடியன்ஸ். ஆர்கெஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னா மிருதங்கம் சுரேஷ் சார் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர், நல்ல நண்பர். என்னவோ அதை நிறைய அந்த பரன்சொல்கள்லாம் பயன்படுத்தாமல் அந்த நடைக்கு என்னவோ அந்த தோனிக்கு என்னவோ அதை வாசிச்சிருக்காரு. அது நல்லா அந்த குழந்தைக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. பாடலும் ரொம்ப அருமையான பாடல். பாடல் செலெக்ஷன் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நடன உருப்படிகளில் எப்போ போனாலும் கணபதி கௌதம், நடேஷ கௌதம் அப்படி இருக்கும். இந்த தெய்வங்கள் மேலே ஏற்றப்பட்ட கௌதங்களை நிறைய பார்த்துருக்கோம். இன்றைக்கி தசரத கௌதம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதாவது இந்த விஷயங்கள்லாம் நாட்டியம் வழியாக இந்த செய்திகளாக அதை போகணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரியே தெரியாது. இந்த தசரத கௌதம் மூலமாக அந்த ஸ்டோரியை வெளியே கொண்டு வந்தாங்க. நிறைய விஷயங்களை நாட்டியம் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பாராட்டு. அது நல்ல விதமாக அந்த ஸ்டோரி அந்த குழந்தை நல்லா பண்ணி காட்டினாங்க. சப்தம் எடுத்தாலும் சப்தமும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருகர் மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் நிறைய சப்தங்கள் இருக்குது. இன்றைக்கி நடராஜ பெருமான் மேலே ஒரு சப்தம் போட்டு அதுக்கு பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு புதிய முயற்சி. எல்லாமே செலக்டிவாக எடுத்திருக்காங்க. ட்ரெடிஷ்னல் புஷ்பாஞ்சலி ஆகட்டும், இதாகட்டும், இந்த 2 நடன உருப்படிகளும் வித்தியாசமானது. அதாவது ஒரு கிஃப்டடு, உங்கள் டீச்சருக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, நிறைய நாலேஜ் இருக்குதுன்னு இந்த நடன உருப்படிகள் வழியாக அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த டீச்சரை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு அடுத்த அரங்கேற்றத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணி அதுக்கு நாங்களே பார்க்குற மாதிரி ஒரு பார்வையாளராக கண்டிப்பாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். செலக்டடான விஷயம் எல்லாம் அதே மாதிரி வைபி கணேஷ் சார் வயலின், இன்னைக்கு அவரோட அந்த அலைப்பாய்தியில் அவருடைய திறமையை அவங்கவுங்களுக்கும் இந்த நாட்டிய உருப்படிகள் கம்மி தான். ஆனால் இவங்களுக்கெல்லாம் இண்டிவிஜுவலாக அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கும் நாட்டியத்தை தாண்டி இவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு விஷயங்கள் கொடுத்தாங்க. ஸ்பெஷல் ஆக்ட் ரொம்ப நல்லா இருந்தது சார், அருமையாக இருந்தது. புல்லாங்குழல் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த புல்லாங்குழல் நாங்கள் இவங்களோட நல்லாவே கோயின்சைடாக இருந்தாங்க. வயலினும் புல்லாங்குழலும் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்டு போல், ரொம்ப அந்த 2 பேரும் நான் நீன்னு முந்திக்காமல் அவங்களுடைய பகுதிகளை அவங்கவுங்க பிரிச்சுக்கிட்டு அதை கரெக்டாக எடுத்தாங்க. ஸ்பெஷல் எஃபெக்ட்டும் சம்டைம்ஸ் அவங்க ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு போகாமல் எந்த இடங்களில் அது தேவையோ அதை மட்டும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அருமை. காம்பேரிங்கும் ரொம்ப நிகழ்ச்சி வர்ணனை அவர் பண்ணது அளவாக இருந்தது. ரொம்ப இவர் எப்போ முடிச்சுட்டு அடுத்த நிகழ்ச்சி எப்போ போடுவாங்க அப்படின்னு இல்லாத அளவுக்கு ரொம்ப தெளிவாகவும் அருமையாகவும் அதை அவர் அதை இந்த நிகழ்வை வழி நடத்திட்டு போனார். ஓவரால் எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேடம்க்கு
ஒன்ஸ் இன்னொரு தேங்க்ஸ் சொல்லணும். நட்டுவாங்கமும் ரொம்ப ரொம்ப அலப்பறை இல்லாமல் இருந்தது. டீச்சரை பற்றி சொல்லணும் அப்படின்னா எளிமை. ரொம்ப நாங்கள் அங்கே எங்கள் நிகழ்வுக்கு வந்துடும்போதும் ரொம்ப சிம்பிளாகவே இருந்தாங்க, இங்கேயும் ரொம்ப சிம்பிளாகவே இருந்தாங்க. டீச்சர் வந்து ரொம்ப ஒன்றுமே பண்ணிக்கல. டீச்சரோட எளிமை அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியுது. இப்போ பொண்ணும் ரொம்ப குவைட்டாக இருந்தேன். ஸோ நல்ல மாணவி, நல்ல ஆசிரியர், நல்ல நிகழ்வு. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஒவ்வொருவரை பற்றியும் தனித்தனியாக கவனித்து அனைவரையும் மிகவும் அழகாக பாராட்டி பேசினார். அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். இசை கலைஞர்களை பற்றியும், என்னை பற்றியும், அவருடைய குருவை பற்றியும், மாணவி, குறிப்பாக மாணவிக்கு ஊக்கம் அளிக்கும் விதமாக மிக அழகாக பேசினார். அந்த மாணவி வாழ்க்கையில் எதிர்காலத்தில் கடவுளின் அனுக்கிரகம் பெற்று எதிர்காலத்தில் நிறைய சாதனைகளை படைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய அபிநய நாட்டியாலயா பள்ளியின் நிறுவனர், இயக்குனர், மதிப்பிற்குரிய திருமதி அனுகிரகா நாராயணன் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இங்கே இன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷனுக்காக எங்களுக்கு என்னோட ஸ்டூடெண்ட் ஷரணா பிரிமிலா இவ கிட்டத்தட்ட என்கிட்ட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணா. அதாவது ரொம்ப குட்டியோண்டு இருப்பா, அப்பத்துலேருந்து ஆரம்பித்தா. அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கா. ரொம்ப ரொம்ப டேலண்டடான பொண்ணு. அந்த கொரோனானால இட் ட்ராக் டு திஸ் டே. இல்லைனா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டிய பொண்ணு. அவளோட தங்கச்சி தான் இவ பிரீத்தி, அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கா. ஸோ ப்ரிப்ரேஷன்னு சொல்லும்போது ரொம்ப கோஆப்ரேட்டிவ், இவளும் சரி அவள் தங்கையும் சரி. அண்டு எஸ்பெஷலி அவங்களோட பேரண்ட், அவங்க அம்மா கேட்கவே வேண்டாம், உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கன்னு, அவ்வளோதான், ஒரே விஷயந்தான், வேறு ஆப்ஷன்ஸே கொடுக்கல எனக்கு, உங்களோட இஷ்டம் நடத்துங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இவளுமே எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்க அதெல்லாம் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரீடம் இருக்கும்போது நம்மளுக்கான தாட்ஸ் வேறு வேறு இருக்கும். அப்போ அவளை இதை சொல்ல வைக்கலாம், இதை பண்ண வைக்கலாம், இந்த ஐட்டம் பண்ண வைக்கலான்றது என்னோடய ஃப்ரீடம் இருந்ததுனால அவள் இவ்வளோ தூரம் என்னால் கொண்டு வர முடிஞ்சது. ஸோ ஆர்கெஸ்ட்ரா டீம் எனக்காக எப்பயுமே பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மெயினாக இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்காக வந்து குழந்தைய வந்து இவ்வளோ நேரம் இருந்து ஆசீர்வதிச்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நம்முடைய சிறப்பு விருந்தினர் இந்துமதி பாண்டியன் அவர்களுக்கு கௌரவம் செலுத்தப்படுகிறது. நம்முடைய அபிநய நாட்டியாலயா பள்ளியின் இயக்குனர் அனுகிரகா நாராயணன் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார். ராகவேந்திரா கார்த்திகேயன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்ததாக புல்லாங்குழல் வித்தகர் எம்என் வித்யபாணி அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்ததாக சிறப்பு இசைக்கலைஞர் திரு ஜெயகாந்தன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது.
அடுத்ததாக மேக்கப் ஒப்பனை கலைஞருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அபிநய நாட்டியாலயா பள்ளியின் இயக்குனர் நிறுவனர் திருமதி அனுகிரகா நாராயணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. பெற்றோர்கள் மரியாதை செலுத்தவிருக்கிறார்கள். அடுத்ததாக மாணவி ஷரோனா பிரிமுலா அவர்களுக்கு மரியாதை செலுத்தவிருக்கிறார்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினர் மரியாதை செலுத்தவிருக்கிறார். First of all, எல்லாரும் வந்ததுக்கு தேங்க்ஸ். ஒரு பிக் தேங்க்யூ டு அனுகிரகா, டாக்டரோட குரு. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய 1 year old அந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இனிஷியலாக என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஃபஸ்ட் லெசன் அப்போ தான் வந்து வி செட் இவங்க தான் எங்கள் குரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டிசைட் பண்ணோம். எனக்கு இந்த மியூசிக் அண்ட் டான்ஸ் இந்த நாலேஜ் வந்து 0. பட் அவங்களோட இவ்வளோ இன்புட்ஸ் வந்து இவளை இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தது. ஸோ I would like to continue in English. I'm more comfortable with English and Hindi rather than Tamil. So the orchestra was fantastic. So very nice to hear and see the live performance. When I have seen my daughter dance to recorded music, but when I see her with the live orchestra, it was fantastic. The way everything gelled together and we brought everything together was very good. And so like I said, I don't have that knowledge, but my wife, she has taken it to the next level. So she has been a part and parcel of everything that has happened here today, and we know that she has taken care of so many things in my absence. So a big thanks to her as well. And last but not least, thank you for honoring us and being here for this occasion. And thank you everyone for coming and making this a success. Thanks.